ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இனிமேல் டெய்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸும் டாபிக்ஸும் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அலகு 4ல் 6th ஸ்டாண்டர்டில் வரலாறுலேருந்து எந்தெந்த லெசன்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th பார்க்கலாம். 6th வரலாறில் ஃபஸ்ட்டு என்ன லெசன்னா சிந்துவெளி நாகரிகம். இந்த லெசனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது சிந்துவெளி நாகரிகமில் மொத்தம் 12 பேஜஸ் இருக்குது. நமக்கு ஃபுல்லாக படிக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம 3 பேஜஸாக பிரித்து நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தொன்மையான நாகரிகங்கள். தொன்மையான நாகரிகங்கள் என்னென்னு பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இது 4மே நதிக்கரை நாகரிகங்கள் தான். இப்போ மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 கிமு, அதாவது பொது ஆண்டிற்கு முன். சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரைக்கும் கிமு, பொது ஆண்டிற்கு முன். எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரைக்கும் கிமு, பொது ஆண்டிற்கு முன். சீன நாகரிகம் 1700லேருந்து 1122 வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு மக்கள் குழுக்களாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் தான் அந்த குழுக்கள்லாம் நாகரிகங்களாக வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்போது மக்கள் நதிக்கரையில் குடியேறினர். மக்கள் எல்லாரும் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படிங்கிற காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நதிக்கரையில் மண் வளமானதாக இருக்கும். ஆற்று நீரை குடிக்கிறதுக்கும் கால்நடைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பயன்படுத்தினாங்க. போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்துச்சு. அதனால தான் மக்கள் நதிக்கரையில் குடியேறினாங்க. அடுத்து ஹரப்பா புதையுண்ட நகரம். இதை பற்றி பார்க்கலாம். சார்லஸ் மேசன் இவர் யாருன்னா கிழக்கிந்திய கம்பெனியில் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர். இவர் தான் முதல்ல ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை விவரித்தவர். அவருடைய நூலில் ஹரப்பா நகரத்தை பற்றி விவரிச்சிருக்காரு. தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் பார்வையிட்டப்போ அங்கே சில செங்கல் திட்டுகள் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. அது அந்த செங்கல் திட்டுகள் எப்படி இருந்துச்சு, பாழடைந்த செங்கற்கோட்டையாகவும் உயரமான சுவர் கோபுரங்கள் உடையதாகவும் இருந்தது. இது மலை மேலே கட்டப்பட்டிருந்தது. இதுதான் முதல் வரலாற்று சான்று. எதுக்கு? ஹரப்பா நகரத்துக்கு இதான் முதல் வரலாற்று சான்று. கிபி, அதாவது பொது ஆண்டில் 1856 என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. கிபி 1920 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் அகழாய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ தான் மறைந்து கிடந்த நகரம் வெளிவந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னு பார்த்தா ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இந்த 2 நகரத்துக்கும் இடையே பொதுவான அம்சம் இருக்கிறத இவர் கண்டறிந்தார். யார்? ஜான் மார்ஷல். 2மே பெரிய நாகரிகம் தான், ஆனால் வெவ்வேறு பகுதிகளை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து அந்த 2 நகரத்திலேருந்தும் கிடைச்ச மட்பாண்டங்களில் இருக்கிற வேறுபாடை வச்சு ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து நாகரிகம்ங்கிற சொல் பண்டைய லத்தீன் மொழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நகரம் அப்படின்னு பொருள். அடுத்து தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தொல்லியலாளர்கள்லாம் புதையுண்ட நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதை வச்சு தான் காலத்தை அறிஞ்சிருக்காங்க. அடுத்து இலக்கிய ஆதாரங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலமாக புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
காந்தப்புல வருடி, அதாவது நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. காந்தப்புல வருடியை பயன்படுத்தி நிலத்தடியை ஆய்வு செஞ்சுருக்காங்க. ரேடார், ரேடார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு உள்ளதா, எஞ்சிய தொல்பொருள்லாம் புதையுண்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐனா என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் தான் இந்த நிறுவனத்தை நிறுவியது. இது இந்திய தொல்லியல் துறையை நிறுவினார். அதாவது 1861 இந்திய தொல்லியல் துறையை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் நிறுவினார். இவர் வந்து ஒரு நில அளவையாளர். இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் இருக்குது. அடுத்து வந்து கால வரையறை. சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அதாவது கால வரையறை பார்க்க போகிறோம். எதுக்கு? சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பானாலும் சிந்துவெளி நாகரிகம்னாலும் ஒன்று தான். அதாவது புவி எல்லை தெற்கு ஆசியா. புவி எல்லை வந்து எது வரைக்கும்னா தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 3300 1900 வரைக்கும். அதாவது வயது கணிப்பு எப்படி பார்க்குறாங்கன்னா, கதிரியக்க கார்பன் மூலமாக தான் கணக்கிடுறாங்க வயது கணிப்பு. பரப்பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். பரப்பரப்பு எவ்வளோ? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் மொத்தம் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேல். வெண்கல காலம், அதாவது வெண்கலத்தால் ஆன பொருள்கள் பயன்படுத்திய காலம். அதனால தான் வெண்கல காலம்னு சொல்கிறோம்.